ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு உண்டானது தாங்க. இப்போ ஒரு 2, 3 பிஸ்னஸ் ரிலேட்டடாக போட்டேன் இல்லைங்களா, இதெல்லாம் வீட்டில் பண்ணலான்ட்டு. அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பொடி வெரைட்டி பண்ணலாங்க. இது என்ன பொடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்லி பொடி தாங்க. எல்லா எல்லா பருப்பும் போட்ட மாதிரி தான் இந்த பொடி பண்ணியிருக்கேன். ஸோ பருப்பு பொடி அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் சாதத்துலேயும் நெய் போட்டு சாப்பிட்லாம், இல்லை நல்லெண்ணெய் போட்டு சாப்பிட்லாம். இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா கடலப்பருப்பு, உளுந்து, பச்சைப்பயிறு, அப்புறம் பார்த்தீங்கன்னா சிறுபருப்பு இருக்குது இல்லைங்களா, அது, எள்ளு, மல்லாட்டை, கடலை, இது எல்லாம் போட்டிருக்கோம். ஃப்ளேவர் சூப்பராக இருக்குங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையும் இதில் போடணும். அப்புறம் பெருங்காயம், கூட பார்த்திங்கன்னா மிளகா, உப்பு, இதெல்லாம் போட்டிருக்கோம். எல்லா பருப்பும் போட்டிருக்கோம். ஒரு 6 வகையான 7 வகையான பருப்புகள் மேலே இருக்குது இதில். கடலக்கொட்டை போடும்போது ஃப்ளேவர் இன்னும் உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும். குழந்தைங்களுக்குன்னா கடலக்கொட்டையும் கடலையும் அதிகம் போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு கூடுதலாக இருக்குங்க. இதை சாதத்தில் தூவி நல்லெண்ணெய் பிசைஞ்சும் சாப்பிட்லாம். சூடான சாதத்தில் சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பசங்களுக்கு நெய் போட்டு தாங்க, அதுவும் சூப்பராக இருக்கும். பாருங்கள், பச்சை பருப்பும் போட்டிருக்கேன், பைத்தம் பருப்பும் போட்டிருக்கேன், 2மே போட்டிருக்கேங்க. ஸோ ஸ்ட்ரென்த்தும் உங்களுக்கு இதில் நல்லாவே கிடைக்கும் பசங்களுக்கு. இந்த மாதிரி பருப்பு பொடி செய்யலாங்க. இதுவும் நான் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க. என்னோட நான் இப்போ ஒரு ஹோமியோபதி டாக்டர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக நான் இதை ஃப்ரீக்வெண்ட்டாக செஞ்சுட்டே தான் இருந்தேன். அவங்க எப்போல்லாம் காலி ஆகுதோ அப்போல்லாம் கேட்பாங்க, நான் செஞ்சு கொடுத்துருவேன். இந்த மாதிரி யாராவது கேட்டால் மட்டும்தான் செய்வேன். அந்த மாதிரி கேட்கும்போது இதை செஞ்சுருந்தேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 மிளகு கூட ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இது இல்லாத பார்த்தீங்கன்னா எல்லாமே பொடியை செய்யலாம். கருவேப்பிலை, முருங்கைக்கீரை, அந்த மாதிரி கூட செய்யலாம். இன்னொரு பொடி பார்த்தீங்கன்னா, அதுவும் நான் பழசு ஏற்கனவே செஞ்சுருந்தேன். அந்த உங்களுக்கு சும்மா சொல்லணும் இல்லைங்களா, எது எதெல்லாம் செய்யலாம் அப்படின்ட்டு, அதனால் அதையும் சொல்கிறேன். இப்போ இந்த மாதிரி கவரில் போட்டு 1/4 kg, 100 கிராம்ஸ், அப்படி இல்லைன்னா 1/2 kg அந்த மாதிரி கூட கொடுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஃப்ளாக்ஸீடுங்க. இது முன்னே ஒரு 6 மந்த் முன்னாடி இன்னொருத்தர் கேட்டிருந்தாங்க. நான் அப்போ செஞ்சுருந்தேன் ஃப்ளாக்ஸீடை வச்சு. அதையும் செய்யலாம், கொள்ளும் செய்யலாம். இந்த மாதிரி நிறைய வெரைட்டியில் செய்யலாங்க, சேல் பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் தேவைப்பட்டா.